ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம த பெர்முடா ட்ரையாங்கிள்னுடைய மூன்றாம் கட்ட வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது பெர்முடா ட்ரையாங்கிள்னுடைய பார்ட் 2. ஏற்கனவே நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள்னுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறோம். அதன் பிறகு அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலேருந்து ஒரு 10 விதமான வீடியோக்கள் நான் ரிலீஸ் பண்ணுறதாகவும் நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் நான் இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோ கொலம்பஸ் கண்ட பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான வீடியோ ஒன்று விளக்கம் கொடுத்துருந்தேன். அந்த கொலம்பஸினுடைய அந்த அடுத்த பார்ட்டு தான் இது, அதனுடைய கண்டினியூ தான் இது வரும். இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறது போலரிஸ் ஸ்டார் துருவ நட்சத்திரம் மற்றும் காம்பஸ் திசை காட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் கொலம்பஸ் என்ட்ரு ஆகும்போது அவருக்கு ஒரு ப்ராப்ளம் காட்டியிருக்கும். அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளம் எப்படி என்ட்ரு ஆகுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழு டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். சரியா, வீடியோவுக்கு போகலாம். அப்போ நம்ம முதல்ல அந்த காம்பஸ் திசை கட்டிகளை பற்றி பார்ப்போம். ஏன்னா அவர் கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பார். அதுலேயும் பெகமஸ்ங்கிற தீவை தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பார், வெஸ்ட் இண்டீஸ். அப்போ அந்த டைமில் அவர் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு என்ட்ரு ஆகும்போது கேம்பஸ் ப்ராப்ளம் காட்டும். ஓகேவா, அந்த ப்ராப்ளத்தை மையப்படுத்தி தான் இந்த வீடியோவினுடைய விஷயங்கள் நம்ம கொண்டு போகிறோம். வீடியோவுக்கு போகலாம். அப்போ அந்த காம்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பூமி இருக்குல்ல, நம்ம பூமிக்கு பொதுவாகவே 2 விதமான காந்தப்புலம் ஒன்று உண்டு. ஒன்று பூமிக்கு நேராக அமையக்கூடிய ஒரு காந்தப்புலம், நார்த் ஸ்டார் மாரி இருக்கும், நார்த் போல். ரெண்டாவது 23.5 டிகிரி சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு நேரான காந்தப்புலம்னு சொல்லி இன்னொன்று உண்டு. அப்போ அது ட்ரூ நார்த்தை நேரான காந்தப்புலம் அப்படின்னு 23.5 டிகிரி சாய்வாக இருக்கல நம்ம பூமி உலக உருண்டையில் இப்போ சாய்வாக தானே இருக்குது. அது மேக்னெட்டிக் நார்த்தாக தான் எடுத்துப்பாங்க. பொதுவாக அந்த திசை காட்டக்கூடிய அந்த திசை காட்டிகள் காம்பஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 23.5 டிகிரி இருக்கல சாய்வாக, அதை தான் காட்டும் காம்பஸ் எல்லாமே. அதை வைத்து தான் கடல்வெளி வான்வெளிகளில் பயணங்கள் மேற்கொள்கிறாங்க. அப்படி பயணங்கள் மேற்கொள்ளும் போது தான் அவர் கொலம்பஸ் எதிர்பாராத விதமாக அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது அதற்கு முன்னதாகவே அவர் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் மாட்டிப்பார். அப்படி மாட்டும் பொழுது அவருடைய திசை காட்டி என்ன செய்யும் அப்படின்னா வேலை செய்யாது. அது மேக்னெட்டிக் நார்த் போல தான் அந்த திசை காட்டிகள் காட்டும். ஆனால் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளினுடைய அந்த மையப்பகுதிக்கு போகும்போது அவருக்கு நார்த் போல் ஒரு வித்தியாசமான ஒரு திசையை அவருக்கு காட்டும், கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு. அப்போ அவர் குழப்பம் அடைகிற ஒரு சம்பவம் மாதிரி தான் இந்த வீடியோ அமையும். ஏன்னா இப்போ அந்த நார்த் போல் மேக்னெட்டிக் போல் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காலப்போக்கில் மாறக்கூடிய ஒன்று தான். ஏன்னா அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பூமியினுடைய நேராக அமையக்கூடிய ஒரு காந்தப்புலத்தில் தான் அமையும். இந்த ஈக்குவேட்டரு, இந்த பூமத்திய ரேகையெல்லாம் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் ஒரு ஈர்ப்பு அமைப்பை தான் அது கொடுக்கும். அது தெரிந்த ஒரு சிலர் தான் இப்போ அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக பயணங்களை மேற்கொள்றது கிடையாது. அப்போ கொலம்பஸினுடைய சாப்டர் இப்படி வரும். அப்போ அந்த சாப்டர்லையுமே சொல்லியிருப்பாங்க, அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் வான்வெளியில் மற்றும் அதில் நீர்வெளியில் போக்குவரத்துகள் போகக்கூடிய கப்பல்கள் எல்லாம் பெர்முடா ட்ரையாங்கிளில் ஒரு கிராவிட்டி மாரி பிடிச்சி இழுத்து ஒரு ஈர்ப்பு விசை மாதிரி கொண்டு போய் அதை ஒரு மர்மமான சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய மைஸ்ட்ரிலாம் நிறைய வரும். அப்போ அந்த மைஸ்ட்ரி அமைப்புகள் எல்லாமே அந்த போலரிஸ் ஸ்டார் சம்பந்தமாக தான், துருவ நட்சத்திரம் சார்ந்து தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோலுமே அது சார்ந்து நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து போலரிஸ் ஸ்டார், அந்த துருவ நட்சத்திரம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்படி அந்த வான்வெளி மற்றும் கடல் வெளிகளில் போக்குவரத்துகள் போகக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே உள்ளே இழுக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது 5000 வருட ஒரு ரெக்கார்டு அமைப்பு மாதிரி தான் வரும். அது இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. இந்த கல்பம் மற்றும் போன கல்பம் இனி வரக்கூடிய கல்பங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கோஆர்டினேஷனில் தான் அமையும். அந்த ஜென்யூன் அந்த மைண்டு தான் இப்போ இருக்கக்கூடிய மக்களிடையே இருக்கும். அது அறிவியல் வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, வான்வெளி, எப்படி எந்த ஒரு ஆராய்ச்சி அமைப்பை சார்ந்தவர்களுமே அந்த விஷயங்களை தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது தான் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் நடக்கிற சம்பவங்கள் தான் அவங்க அறுதிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இப்படி பெர்முடா ட்ரையாங்கிளில் ஒரு கதைக்களம் வரும் அப்படின்னு. அப்போ அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் அந்த கொலம்பஸ் சாப்டர்ல, ஏன்னா அவருக்கு உண்மையிலே அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் ஒரு மைஸ்ட்ரி தெரிஞ்சுதா அப்படின்னா நீங்கள் அந்த பெர்முடா கதையினுடைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது புரிந்து கொள்ளலாம். இது ஒரு கிளை பிரான்ச்சு கதைகள் மாதிரி தான் போகும்.
அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வர்றது போல, யாருக்கு? கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு. அப்போ அந்த சந்தேகத்தை அவர் கிளியர் பண்ணும் விதமாக தான் போலரிஸ் ஸ்டாரும் கனெக்ட் ஆகும். ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்னது போல இது எல்லாமே ஒவ்வொரு கோஆர்டினேஷன்ல தான் இயங்கும். அவருக்கு காம்பஸ் வந்து திசைகள் காட்டும், ஆனா அது நார்த் போலுங்கிற ஒரு திசையை தான் அது காட்டும். ஆனா காம்பஸ்கள் எப்பவுமே அந்த மேக்னெட்டிக் நார்த் போல தான் காட்டும். நான் சொன்னது போல 23.5 டிகிரி வந்து சாய்வாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தினுடைய காந்தப்புலத்தை தான் அது அறுதிட்டு காட்டும். ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க ஒரு 23.5 டிகிரி என்ன இருக்குன்னா சாஞ்சி தான் இருக்கு உலகம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது ஒரு காலத்தில் அது வந்து என்னவா இருந்தது? என்ட்ரோபி ஜீரோவில் தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஜீரோ கோஆர்டினேஷன்ல தான் அது இயங்கி வந்திருக்கு. அந்த ஜீரோவில் இருந்த அந்த பிரம்மகுமாரிகள் அடிப்படையில் அந்த 5000 வருட கல்பத்தினுடைய அந்த என்ட்ரோபி ஜீரோ, அந்த சத்தியுகம் தொடங்கிய காலத்தை முதல் தேதியை தான் அவர் பார்த்திருப்பாரு. அதான் அவருக்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அவருக்கு திசைகள் காட்டும், ஆனால் வேறு ஏதோ திசையை காட்டும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே அந்த கதையை எடுத்துட்டு வந்து தான் போலரிஸ் ஸ்டார் வரும். அப்போ நம்ம இனி அந்த போலரிஸ் ஸ்டார் பற்றிய அந்த முழு ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்போது அனைத்திற்கும் நமக்கு விடைகள் புரிஞ்சிடும். அதான் அந்த கதையை அப்படி எடுத்துட்டு வர்றது. அப்போ உண்மையிலே கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு அப்படி ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு சம்பவம் நடந்துதான் நீங்க கேட்டீங்கன்னா நடந்தது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த சத்தியுகத்தின் முதல் நாள் என்ட்ரோபி ஜீரோவை அதில் கோஆர்டினேட் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த கதையில. அது ஏதோ ஒரு கடலுக்கு அந்த பக்கம் ஒரு பழங்குடியினர் ஏதோ ஒரு கேம் எழுப்பி இருக்கிறாங்க, ஃபயர் வந்தது, மேல இருந்து ஒரு விண்கல் ஒன்று விழுந்தது, அது ஒரு எரி நட்சத்திரம் போல இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கதையை அவங்க மீன் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதுல சொல்லப்படக்கூடிய கதைகள் எல்லா அமைப்புகளும் உண்மைதான், அது கொஞ்சம் வித்தியாசமாக அமையுங்கிறத அதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. இனி நம்ம சொல்ல போறது வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இனிதான் நம்ம அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு அவருக்கு அந்த அதுல குளறுபடிகள் காட்டிச்சுல, காம்பஸ் ஏன் நார்த்து போல காட்டியிருக்கு, மேக்னெட்டிக் நார்த்து போல ஏன் காட்டல, அப்போ அவரு குழப்பம் அடைந்து தான் அந்த சம்பவங்களை சொல்றாங்க. அப்போ இனி நம்ம போலரிஸ் ஸ்டார் துருவ நட்சத்திரம் பற்றிய ரகசியங்களை பார்க்கும்போது முழுக்க முழுக்க உங்களுக்கு எல்லா விளக்கங்களுமே புரியும். நம்ம அடுத்து அந்த போலரிஸ் ஸ்டார் பத்தி பார்க்கலாம். போலரிஸ் ஸ்டார் அப்படின்னா அது துருவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. துருவம் இப்போ நமக்கு வடக்குல ஒரு துருவம் இருக்கு போலரிஸ், கீழே வந்து சிக்மா அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்டாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான நேம்ல இருக்கும். அப்போ நம்ம அந்த ஈக்குவேட்டர் இருக்குல்ல, பூமத்திய ரேகை, அதற்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய கண்ட்ரி, அந்த இடத்துல வரக்கூடிய தீவு மக்கள்லாம் நார்த் போல்னு சொல்லக்கூடிய போலரிஸ் ஸ்டாரை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த நுண்ணோக்கின் மூலமாக வைத்து திசைகளை வடக்கு திசையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த வடக்கு திசையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற திசைகளை பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த போலரிஸ் ஸ்டார் வந்து துருவ நட்சத்திரம்னு சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம அப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப பழங்காலத்தில் இதை அழகாக பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க நமக்கு தெரிஞ்சுட்டா கொலம்பஸுக்கு எப்படி பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த ப்ராப்ளம் வந்தது, அவருக்கு ஏன் காம்பஸ் அந்த திசையை காட்டியதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த போலரிஸ் ஸ்டாரை வந்து நம்ம வானத்தில் பார்க்க முடியும். நிறைய பேர் யூடியூப்ல சொல்கிறாங்க, ஆனால் முழு டீட்டெயில்ஸ் இருக்காது, குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அர்சா மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்குதான். அந்த கான்ஸ்டலேஷன் வந்து நீங்கள் வானத்தில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பூமி அந்த நார்த்தில் இருந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தென்படாது. ஆனால் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் மொபைல்லையும் நீங்கள் பார்க்கலாம். மொபைலில் வந்து நீங்கள் அதுக்கான ஆப்லாம் நிறைய இருக்குது. இல்லை நீங்கள் நார்மல் கேமரா நல்ல ஒரு பல பயன் மல்டி பர்பஸ் மொபைல், கொஞ்சம் பவரான ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து 15 to 30 மினிட் வந்து நீங்கள் வானத்தை நோக்கி ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த 30 நிமிஷம் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் அதை 1 நிமிஷம் வர்றது போல ஸ்பீட் அடிச்சு விடணும். அப்படி அடிச்சு விட்டீங்கன்னா ஒரே ஒரு புள்ளியை நோக்கி மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே கலங்கி போய் வலம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இது நமக்கு ஸ்கூலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இது சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கு, அது துருவ நட்சத்திரம், அது போலரிஸ்ன்னு சொல்லல, துருவ நட்சத்திரம் சொல்லுவாங்க. நம்ம இங்க இருக்கிறோம் பூமியில, அதை வானத்துல வடக்கு நோக்கி நம்ம அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கு, அதுதான் துருவம், என்ட்ரு பாயிண்ட். அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த கடல்வெளி வான்வெளிகள் இதெல்லாம் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இப்போ காம்பஸுகள்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி முழு டீட்டெயில்ஸ் நமக்கு சிறு வயது இருக்கும்போது தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ கொடுக்கும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நமக்கு புரியுது. அப்போ அதை அர்சா மைனர் கான்ஸ்டலேஷனில் நம்ம அதை பார்க்கலாம்.
அப்போ ஒரு பாயிண்ட் போலரிஸ் ஸ்டாரை சுற்றி மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் கலங்கி போய் வலம் வரும், அந்த பாயிண்ட் மட்டும் நிலையாக இருக்கும். அப்போ அது என்ன பாயிண்ட், எப்படிப்பட்ட பாயிண்ட்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம அர்சா மைனர் இதில் நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு வால் பகுதி மாரி காட்டுது பார்த்தீங்களா, அந்த வால் பகுதி தான் அதனுடைய எண்டில் ஒரு 7 ஸ்டார்னுடைய கனெக்ஷனில் இருக்கும். இதுவே அர்சா மேஜர் கான்ஸ்டலேஷன் ஒன்று இருக்கு, அது பிக்கர் டீப்பர். முதல்ல சொன்னது அந்த அர்சா மேஜருங்கிறது ஸ்மால் டீப்பர். அப்போ இந்த பிக்கர் டீப்பில் 2 பாயிண்ட் மாதிரி கனெக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட அந்த கட்டங்களில் 5 கட்டங்களை வச்சு நீங்கள் போனீங்கன்னா 5வது கட்டத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அது அர்சா மேஜர் கனெக்ஷனில் இருக்கும். பொதுவாகவே இந்த அர்சா மேஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பவராலாம் இருக்காது, ரொம்ப ஒரு மீடியமாக தான் இருக்கும். அது அதிகமாக கண்களுக்கு புலப்படாது. அதனால இந்த பிக்கர் டீப்பர் தான் வச்சு ஒரு ஸ்பூன் அமைப்பு காட்டுது பார்த்தீங்களா, அந்த ஸ்பூன் அமைப்பில் தான் எல்லாத்தையுமே செய்து முடிப்பாங்க. அப்போ இப்போ கேம்பஸ்லாம் வந்திருக்கிறதுனால அதை பார்க்கறது கிடையாது. அந்த நார்த்தை கண்டுபிடிச்சிட்டா மற்ற திசைகளை ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு ஒரு காலத்தில், காம்பஸ் இல்லாத காலத்தில் அதை கண்டுபிடிச்சாங்க, ஃபாலோ பண்ணினாங்க. இப்போ அது யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போ இந்த போலரிஸ் ஸ்டார் மிகப்பெரிய நட்சத்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம சூரியனை விட 2500 மடங்கு வெளிச்சம் அதிகமாக அந்த போலரிஸ் ஸ்டார், துருவ நட்சத்திரம். அப்போ நம்ம சூரிய தானே ரொம்ப வெப்பம்னு நம்ம கண்டுபிடிச்சோம். வரக்கூடிய இந்த வெப்பத்தின் கதிர்கள் ஒரு வெளிச்சமாக தோணும், லைட் இருக்கு. அதே லைட் மட்டும்தான் இந்த போலரிஸ் ஸ்டாருக்கு இருக்கும். இந்த போலரிஸ் ஸ்டார் லைட் கனல்களை தான் கக்கும். இது வெப்பம் தெரியாது, ஆனால் வெளிச்சம் பிரகாசமானது 2500 மடங்கு நம்ம சூரியனை விட. அப்போ அதே போல நம்ம சூரியனை விட 5 மடங்கு நிறை கொண்டது. நிறைனா வெயிட், எடை. அப்போ நம்ம சூரியனை விட 5 மடங்கு என்னதான் இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்குமா. பொதுவாக சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டர் அமைப்பு உண்டு. இந்த சூரியனை விட போலரிஸ் ஸ்டார் 50 மடங்கு கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இப்போ ஒரு 13 லட்சம் கிலோமீட்டர் சூரியனுக்கு இருக்குதுன்னா போலரிஸ் ஸ்டாருக்கு 7 கோடி கிலோமீட்டர் அளவு உண்டு. அப்போ இவ்வளவு பெரிய நட்சத்திரம் நீங்கள் கீழே இருந்து பூமியில இருந்து நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக தெரியாது. ஜஸ்ட் ஒரு மைட் மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும் கூட அது 430 லைட் ஆண்டுகளில் பயணித்தால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். இன்றிலிருந்து ஒரு 4 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு ராக்கெட்டின் துணை மூலமாக ஒளி வேகத்தில் நம்ம பயணிச்சா 15 லட்சம் வருஷம் ஆகுமா இந்த போலரிஸ் ஸ்டாரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. டெக்னாலஜி இல்லாத காலத்தில் கூட இந்த போலரிஸ் ஸ்டாரை தான் துருவ நட்சத்திரமாக அவங்க ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸ்டெல்லா போலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் மொழி சொல்லில் இருந்து தான் இந்த போலரிஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. என்னதான் ஒரு பிரைட்னஸ் இல்லாத ஒரு நட்சத்திரமாக இந்த துருவ நட்சத்திரம் போலரிஸ் ஸ்டார் இருந்தாலும் கூட மற்ற நட்சத்திரங்கள் சுற்றி கலங்கி இந்த ஒரு நட்சத்திர பாயிண்டாக வச்சு செயல்படுறதுனால தான் இதற்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சூரியனை விட 50 மடங்கு மிக பெரியதாக இருந்தாலும் நம்ம சூரியன் தான் மிகவும் பழமையான ஒரு கோள். ஏன்னா 400 வருடங்கள் பழமையானது நம்ம சூரியன். போலரிஸ் ஸ்டார் வெறும் 7 கோடி வருடங்கள் தான் பழமையானது. ஏன்னா இன்னும் 400 கோடி வருடங்கள் நம்ம சூரியன் வாழும். ஆனால் இன்னும் ஒரு 20 லட்சம் வருஷத்திலே சூப்பர் நோவா கதி அடைந்து போலரிஸ் ஸ்டார் காலப்போக்கில் அழிஞ்சிரும். ஏன்னா இதுக்கு பிறகு ஒரு 13 லட்சத்துக்கு பிறகு வேகா தான் நம்முடைய துருவ நட்சத்திரமாக இருக்கும். அப்போ போலரிஸ்லாம் இருக்காது. அப்போ இதற்கு முன்னாடி ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி தூபன் தான் நம்முடைய துருவ நட்சத்திரமாக இருந்திருக்கு. இப்படி காலப்போக்கில் 5000 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த துருவ நட்சத்திரங்களும் மாறுபட்டுக்கிட்டே இருக்குங்கிற ஒரு அமைப்பையும் அவங்க எடுத்துட்டு வராங்க. அப்போ இது நார்த்துக்கு போலரிஸ் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல சிக்மா ஆக்டாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுத்துக்குன்னு ஒரு போல் இருக்கு. அது சூரியனை விட அதிகமாலாம் கிடையாது, ஜஸ்ட் சூரியனை விட 2 மடங்கு நிறை கொண்டது. அதாவது சூரியனை விட 2 மடங்கு எடை கொண்டது, ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. அதே டைம்ல சூரியனை விட 30 மடங்கு தான் வெளிச்சம் பிரகாசமாக கொண்டது. சூரியனை விட 270 லைட் இயர் தூரத்துல தான் இருக்கு. சரி, அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம்ல, போலரிஸ் ஸ்டார் சம்பந்தமாகவும் ஓரளவு ஜென்ரல் நாலேஜோட பேசியிருக்கிறோம். காம்பஸ் பற்றியும் நம்ம திசைக்காட்டி பற்றியும் பேசியிருக்கிறோம். அப்போ இதில் நம்ம ஏன் பேசுகிறோம், இதில் நான் சொன்னதை நீங்கள் நினைவுபடுத்திக்கங்க. காம்பஸ் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் ஒரு
நார்த்து போல் காட்டுது, மேக்னெட்டிக் நார்த் போல் கொலம்பஸுக்கு காட்டலைங்கிறது ஒரு சாப்டரில் தொடங்கி அது ஏன் அப்படி காட்டுது, அப்போ பொலேரிஸ் ஸ்டார் என்னன்னு நான் இப்போ செகண்டாக ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன். பொலேரிஸ் ஸ்டார் துருவ நட்சத்திரம் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை மாறும். நீங்கள் அது என்னென்ன கான்ஸ்டலேஷனில் நீங்கள் வானில் அப்பில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி கோஆர்டினேஷன் இருக்குது. இப்போ இவ்வளோ மாதிரியான லைட் இயர் வருடங்கள் நம்ம பயணித்தால் இதை பார்க்க முடியுங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதை சொல்கிறதுக்கு அப்போ உண்மையிலே அப்போ இதை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது, அப்போ உண்மையிலே நம்ம பொலேரிஸ் ஸ்டார் ரகசியங்களை என்ன தெரிஞ்சுக்க முடியும், அப்போ இது பெர்முடா பார்ட் 2 எப்படி வரும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன கிளியர் பண்ண போகிறோன்னா, எங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க இல்லை, அவங்க சரீரம் விட்டு ஒரு 12-13 வருடங்களுக்கு பிறகு இன்றிலிருந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் பொலேரிஸ் ஸ்டார் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிரம்மஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது சமீபத்தில் நம்ம சகோதரி ஒருத்தங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அந்த பொலேரிஸ் ஸ்டார் வீடியோ காட்டி இதற்கான எக்ஸ்பிளைன் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம இது வரையிலும் நம்ம வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இருந்தால் அந்த கோஆர்டினேஷன் பிரான்ச் கதைகள் இருந்தால் இது வருது. அப்போ இனி நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ள அந்த ஜெகதீஷ் பாய் ஒரு சில டெஃபினேஷன் அவங்களுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் வீடியோவில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் தமிழ் வெர்ஷனுக்கு மாற்றி நான் இப்போ உங்களுக்கு பேச போகிறேன். இனி நான் பேச போகும்போது தான் பொலேரிஸ் ஸ்டார்னா என்னன்னு தெரியும். அதுக்கு பிறகு அந்த காம்பஸ் அவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு எப்படி பொதுவாகவே இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் வரக்கூடிய மைஸ்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். எதுவுமே சரியாக ஒர்க் ஆகாது. கேம்பஸ் அது நார்த்தை தான் கொண்டு காட்டும். ஆனால் உலகம் சரிந்தெல்லாம் இருக்குது. 23.5 டிகிரி உலகம் சாய்வான கோணத்தில் இருக்குது. அப்போ இந்த காந்தப்புலம் நேராக அமைகிறது போல அவர் பார்த்துருக்கிறாரு, அந்த இடத்துல காட்டுது. அப்போ உண்மையிலே பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள என்னது போகும், அப்போ அது ஒரு இது போச்சு அது போச்சு, மேலே இருக்கிற வானில் இருக்கக்கூடிய ஃப்ளைட் 19 உள்ளே போச்சு, அதுக்கப்புறம் யூஎஸ்எஸ் சைக்ளோன் ஏதோ உள்ளே போச்சு, மக்கள் எல்லாரும் அங்கே இறந்தாங்க, இது டெத் சி அப்படி நிறைய ப்ராப்ளம் மேக் பண்ணுறாங்க. சரி, உண்மையிலே உள்ளே போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது எப்படி போச்சு, அப்போ எது அப்படி கற்பனையில் வந்தது, அப்போ ஏன் அதுக்கு உள்ளே போகுது, பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள ஏன் எல்லா விமானங்களும் தலைமறைமாகுதுங்கிற ரகசியத்தையும் நம்ம இனி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாம். அப்போ நம்ம பிரம்மகுமாரி இயக்கத்தில் நிறைய கோஆர்டினேஷனை ப்ரூஃப் வச்சு தான், சயின்டிஃபிக் ப்ரூஃப் வச்சு தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு பிரதர் கொடுத்த டெஃபினேஷனை தான் நம்ம தமிழில் பேச போகிறோம். இதில் அவங்க ஜெகதீஷ் பாய் பிரம்மகுமாரி அமைப்பில் அவங்க சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம பூமி வாழக்கூடிய பூமியில் 100% ஆப்ஜெக்டில் 29% நிலப்பரப்பு இருக்குது, மீதி 71% தண்ணீர் வாட்டரால் தான் நிரம்பி இருக்கு. இந்த தண்ணீர் வாட்டர் பாருங்களேன், இதில் 71% இருக்கு 100ல். இந்த 71%ல் 100க்கு 98% கெட்டுப்போன மற்றும் உப்பு தண்ணீர் ஆகிய பனிக்கட்டிகள் தான் நிரம்பி இருக்கு. மீது 2% தான் சுத்தமான நல்ல தண்ணீர் இருக்கும். அப்போ இந்த தண்ணீர்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியில், ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு சின்ன குட்டி சூரியன் இந்த பூமிக்கு வந்தால் எப்படி இருக்கும், அதனுடைய பவர் எப்படி இருக்கும், அதனுடைய விஸ்தார நிலை எப்படி இருக்கும், அது எல்லாமே மைண்டில் பண்ணி தான் எல்லாமே அதை கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ அது திடீர்னு அதிக டெம்பரேச்சரில் ஏதாவது அணுகுண்டுகளோ, இப்போ நிறைய நாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்குது, வெப்பன் செஞ்சு வச்சுருக்குது. 50,000க்கு மேலே சக்தி வாய்ந்த வெப்பன்லாம் எல்லா நாடுகளுமே செஞ்சு வச்சுருக்கு. கிட்டத்தட்ட $5,000 பில்லியன் செலவுலலாம் எல்லா நாடுகளுமே அணுகுண்டுகளுக்கான ஒர்த்து போட்டு பணம் போட்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு வெடிச்சிடுச்சு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வெடிச்சிடுச்சு, வெப்பன்கள் எல்லாமே அதுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி உலகத்தில் அழிவு நடந்துடுச்சுன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 100%ல் 71% இந்த உலகத்தில் வாட்டர் தண்ணி தான் இருக்குது. அது எல்லாமே 300-400 ஃபீட் உயரத்துக்கு உயர்ந்துடும். ஏன்னா இது ஒரு சைடில் அந்த அண்டார்டிகாவெலாம் நிறையா இருக்குது. அப்போ அந்த அண்டார்டிகாவில் பார்த்தீங்கன்னா மேல் பரப்பில் அப்படி ஒரு பனிக்கட்டிகள் மாதிரியே இருக்குது. அது மெல்ட் ஆகி நம்ம குடிக்க கூட முடியாது, ரொம்ப மோசமான ஒரு நீர் மாதிரி தான் இருக்கும். அது உப்பு நீரோட கனெக்ஷனில் தான் இருக்கும். அந்த ஐஸுகள் மேபி உப்பு சம்திங்கில் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே மெல்ட் ஆகிய தண்ணி டோட்டலாக பூமிக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்படி வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, பொலேரிஸ் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த துருவ நட்சத்திரம், அது என்ட்ரோபி 0 காட்டிடும்.
இப்போ 23.5 டிகிரி சாய்ந்த கோணத்தில் இருக்கு. மேக்னெட்டிக் நார்த் போல தான் கேம்பஸும் காட்டும். இப்போ நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய அந்த போலர் ஸ்டாரையுமே கண்டே பிடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. இது மறுபடியும் ஜீரோல வருமானா வரும்னு சொல்றாங்க. அதுக்கான முழு டெஃபினேஷன் வந்து அறிவியல் வல்லுநர்கள் கொடுத்திருக்கிறாங்க, அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 1940 வந்து சிக்னி ஜெஃப்மன்ங்கிற ஒருவர் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவரு மோனோகிராப் வேல்யூவை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ப்ரூஃப்லாம் இருக்கு. 1940 அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஈசான்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புமே சொல்லுது மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ரிவல்ஸ் ஆகும், அது மறுபடியும் போலரி ஸ்டாருக்கு 0 என்ட்ரோப்பியில் வரும்னு சொல்லி பதிவு செய்கிறாங்க. அப்போ இப்படிலாம் வரணும்னா சுனாமி நடக்கணும், மிகப்பெரிய வெப்பன்ஸ்லாம் வெடிச்சு செதறி தண்ணீர் வாட்டர் பரப்பு பல ஃபீட்டு உயரத்துக்கு நம்ம பூமிக்குள்ளே என்ட்ரு ஆகணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா, ஏன்னா இப்பவுமே எனக்கு ஒரு சகோதரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இதான் அந்த சகோதரி. அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ போலரி ஸ்டார் சம்மந்தமாக கொடுக்குறதாட்டு கொலம்பஸ் கண்ட பழகுண்டியினர் வீடியோவில் நான் கொடுக்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரம்மபுத்திரா சம்திங்கில் வந்து மகாராஷ்டிராங்கிலிருந்து ஒரு பைப் லைன் வழியாக வந்து அவங்க எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பங்களாதேஷ் வழியாக கடல் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய டேம் ஒன்று சைனா கட்டி வச்சிருக்கு. அப்போ அந்த டேம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டேமும் வெடிச்சிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பூமி நிலப்பரப்பே மாறிடுமா. ஏன்னா பல பில்லியன் கணக்கில் பணம் போட்டு தான் அவங்க அந்த டேமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஸ்டோர் பண்ண அதனுடைய தண்ணீர் பரப்புகள் எல்லாமே கூடி என்ன ஆயிரும் அப்படின்னா பூமியினுடைய சமநிலையே மாறி போயிடும். இப்போ நான் சொன்னோம்னா 23.5 டிகிரியில் சூரியன் அப்படியே சரிஞ்சு கிடக்குதுன்னு சொன்னோம்ல, அது நேரம் ஆகணும் அப்படின்னு இப்படிப்பட்ட டேமுகம்லாம் வெடிச்சிடும். அப்போ அது -273 ஒரு டிகிரி சென்டிகிரேட்ல இந்த உலகம் வரணும். ரொம்ப கூல் ஆயிடுச்சுன்னா இது நடக்கும். அப்போ அறிவியலுமே சொல்லுது. அப்போ உண்மையிலேயே அந்த என்ட்ரோபி 0வில் போலரிஸ் ரிவல்ஸில் வரும். மூமெண்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் டவுன்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஈசா அமைப்பு சொல்லுது. அப்போ இது நடக்கணும்னா ஹைட் சோர்ஸ் பவர் ஒன்று இந்த பூமியில் என்ட்ரு ஆகணும். அந்த ஹை சோர்ஸ் பவர் வந்து கடவுளுடைய பவராக இருக்கும். அது வரும்போது 108 ஸ்டார் லெவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ 108 ஸ்டாருமே கண்ணா பின்னான்னு மாறி தான் கிடக்கு. இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல, அந்த நட்சத்திர அமைப்புகள்லாம் இந்த 108 ஸ்டார் அமைப்புகள் ஒரு கோஆர்டினேஷன்ல ஃபுல்லாக சரிஞ்சு தான் கிடக்குது. அது இப்போ லெவல் ஆகணும் அப்படின்னா இந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஈசா அமைப்புகள்லாம் சொல்லுது. உலகத்தில் உள்ள எல்லாமும் 3 பிரிவுகளாக பிரியும், சதோ ரஜோ தமோ அப்படின்னு. இந்த பிரிவுகள் எல்லாமும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூனிவர்சலினுடைய சென்ட்ரு கிராவிட்டின்னு ஒன்று உண்டு. நம்ம பூமிக்கு எர்த்துக்கும் ஒரு சென்ட்ரு கிராவிட்டி உண்டு. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோல்டன் ஏஜில் வந்து அது கரெக்டாக அந்த மோனோபோல் வந்து ஆக்டிவேட் ஆகும். மோனோபோல் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் சாயில் அமைப்புகள் எல்லாமே மெர்க்குரியாக தங்கம் வைர வைடூரியங்களாக வரும். அப்போ இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ஒன்று நிகழுது அப்படின்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பவர் தான் எல்லாமே வேணும். ஏன்னா அந்த மோனோபோல் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா உலகத்தினுடைய பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் ஒரு சிங்கிள் பாயிண்டாக தான் இருக்கும். சிங்கிள் எனர்ஜி சென்டர் தான் வேணும். அது இப்போ நம்ம சொல்லக்கூடிய நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வந்து ராஜஸ்தான் மவுண்ட் அபுல இருந்து ஒரு பாயிண்ட் தான் அதனுடைய சென்டர் பாயிண்டாக இருக்கும். இது வந்து எனர்ஜி பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே மெர்க்குரி தங்க வைர வைடூரியங்கள் வந்து வரும். சிங்கிள் பாயிண்ட், சிங்கிள் எனர்ஜி. ஆனால் இப்போ உலகம் முழுதும் பாருங்க 13 எனர்ஜி சென்டர் வந்துட்டு. இப்படி 13 எனர்ஜி சென்டர் வரனால நாட்டில் இந்த உலகத்தில் எந்த நன்மைகளுமே நடக்காது. முழுக்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளூயிடு, சுனாமி, இந்த எர்த்துக்குவாக்கு, நாடுகளுக்கிடையே அணுகுண்டு வீச்சு, நியூக்ளியர் பாம் இதெல்லாம் பண்ணி தான் என்ன ஆகுதுன்னா இந்த 13 எனர்ஜி சென்டருக்கான பவரே இப்படி தான் பிரியுது. இப்படி பிரியும் போது மனிதனுடைய தாட் பவர் வந்து ஒர்க் ஆகாது. அது எல்லாமே பாடி கான்சியஸில் தான் இருக்கும். ஆனால் அந்த சத்தியுகம் திரைத்தாயுகம்னு சொல்லக்கூடிய கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜில் வந்து முழுக்க தாட் பவரில் தான் அந்த உலகம் வந்து வைப்ரேஷன் இயங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் காப்பர் அயன் ஏஜில் என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமே பாடி கான்சியஸில் தான் மனிதர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த பாடி கான்சியஸில் இருக்கும்போது அவங்களுக்குடைய நினைவு ஆற்றல்கள் எல்லாமே மிகவும் குறைவாக இருக்கும். அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அப்போ உலக மக்களுடைய விஷன் வந்து நேரோ விஷனாக மாறிடும். நேரோ அப்படின்னா குறுகிய பார்வை கொண்டதாக இருக்கும். ஆனால் கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜில் வந்து எல்லாருக்குமே
ஜீரோ விஷன் இருக்கும். அவங்களுடைய பார்வைகள் பூஜ்ய பார்வைகள் தான் இருக்கும். பெரிதாக பார்வைகள் வெளிப்புறமான விஷயங்கள் இருக்காது. அதுக்கு பிறகு கன்ஃப்ளூயன்ஸ் ஏஜ்னு ஒன்று வரும். இந்த பிரம்மகுமாரிகள் அடிப்படையில் ஒரு 100 வருட மகா சங்கம் யுகத்தில் லேண்ட் ஆகும். அந்த கன்ஃப்ளூயன்ஸ் ஏஜில் என்ன அப்படின்னா ஆரோ பார்வை இருக்கும். அதாவது அம்பு போன்ற பார்வைகள் மனிதனுக்கு இறைவன் 100 வருட மகா சங்கம் யுகத்தில் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட அந்த அம்பு போன்ற பார்வைகள் இருக்கும்போது சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தினுடைய டிஃப்ரெண்டான எல்லா பவருமே ஒன்று ஹேண்டில் வந்துடும். ஆனால் அந்த துவாபரயுகம் கலியுகம்னு சொல்லக்கூடிய காப்பர் ஏஜ் அயன் ஏஜில் என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமே மல்டி கண்ட்ரோலில் போயிடும். அனைத்து நபர்களுடைய கட்டுப்பாட்டிலையுமே போயிடும். மனிதனிடத்திலே அசௌகரியங்களும் அன்ஹாப்பியும் தான் நிலவும். அப்போ இது எப்படி சொல்றது அப்படின்னா, அப்போ சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இருக்குல்ல, கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜ் காப்பர் ஏஜ் அயன் ஏஜ் இருக்குல்ல. அப்போ கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, மனிதனுடைய மூளையில் ஒரு ஒயிட் கோல் டிஎன்ஏ மாரி இருக்கும். அது நியூரான் பக்கம் தான் இருக்கும். ஒயிட் கோலாக இருக்கலாம், பிளாக் ஹோலாக இருக்கலாம். அது பிரபஞ்சத்தோட பரவி இருக்கும், ஈத்தரில் இருக்கும். அந்த பிரபஞ்ச படைப்புகளில் வானத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலங்கள்லையும் பிளாக் ஹோலும் இருக்கும், ஒயிட் ஹோலும் இருக்கும். மனிதன் வாழக்கூடிய இந்த நிலப்பரப்பு மற்றும் கடல்வெளி இந்த தண்ணீர் பரப்புகள்லையுமே பிளாக் ஹோல் அண்ட் ஒயிட் ஹோல் இருக்கும். மனித மூளையிலும் இருக்கும். அப்போ அது ஒரு நியூரான் மாரி இருக்கும். அதன் பக்கத்தில் டிஎன்ஏ ப்ராசஸ் ஆகும் மனிதனுக்கு. அப்போ அப்படி ப்ராசஸ் ஆகும்போது அந்த பிளாக் ஹோல் காப்பர் ஏஜ் அயன் ஏஜில் 90% அன்னவுன் டிஎன்ஏ இருக்கும். 10% தான் நோன். அதாவது 90% டெத் கண்டிஷனில் தான் மனித மூளை இருக்கும் இந்த காப்பர் ஏஜ் அண்ட் அயன் ஏஜில். ஆனால் கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா 10% அன்னவுன் டிஎன்ஏவும் 90% நோன் டிஎன்ஏவும் இருக்கும். அதாவது முழுக்க முழுக்க ரொம்ப பியூராக இருக்கும் நியூரான் பக்கத்தில். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அசாந்திகள் அதிகமாகும், இங்கே சாந்தி நிலைநாட்டப்படும். அதன் பிறகுதான் 1936 2036 வரை இறைவன் ஒரு 100 வருட கான்ஃபிடன்ஸ் ஏஜ்னு சொல்லிட்டு ஒன்று வருது, மகா சங்கமயுகம். அப்போ இந்த ஏஜில் வரும்போது இறைவன் டைரெக்டாக ஒருவருடைய உடலில் இந்த ஞானம் கொடுப்பார். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஈத்தரும் சொல்லுவாங்க, புவி மண்டலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அண்டம். இப்போ நம்ம இருக்கிறது பால்வெளி அண்டம் சொல்லுவாங்க, மில்கிவே. அதை தாண்டியும் ஒன்று இருக்கும் நம்முடைய கேலக்சி. அதன் டோட்டலாக ஒரு ஈத்தர் எனர்ஜி எப்பவுமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அது சத்தியுகமாக இருந்தாலும் சரி, திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகமாக எந்த யுகமாக இருந்தாலும் இந்த 5000 வருட சக்கரத்தில் அது முழுக்க முழுக்க ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த புவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த புவிக்கோள் சக்தி ஈத்தர் அது ஒரு எனர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகும்போது தான் கடவுள் இந்த ஞானங்கள் கொடுப்பார். உலகத்தினுடைய ஃபியூச்சர்லாம் சொல்வார். உலகம் மாறும்போது இறைவன் வருவார், இந்த உலகம் அழியும். அப்போ இறைவன் இப்படி ஃபியூச்சர் சொல்லும்போது ஒட்டுமொத்த ஈத்தரும் பரவி துவாபரயுகம் கலியுகம் சொல்லக்கூடிய காப்பர் ஏஜ் அயன் ஏஜில் ஒட்டுமொத்த மனிதன் உருவாக்கி வச்ச கம்ப்யூட்டரு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரோ கண்டென்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கடலுக்கு உள்ள போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த அழிவுகள் பெரிய ஒரு அழிவாக வரும். ஏன்னா துவாபரயுகம் கலியுகம்னு சொல்லக்கூடிய காப்பர் ஏஜ் அயன் ஏஜில் முழுக்க முழுக்க சிலிக்கான் சாயில் பவரில் தான் இருக்கும். சிலிக்கான் சாயில் பவர்னா இப்போ நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். நம்ம பூமியில் இருக்கும்போது நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பரப்பு, அந்த மணல் வெளி, தண்ணீர் வெளிகள் எல்லாமே ஒரு நார்மலான சூழ்நிலைகளில் இருந்தால் அதன் மேலே வாழக்கூடிய நம்முடைய சூழ்நிலைகளும் ரொம்ப நார்மலாக சீப்பான ஒரு லைஃப் தான் இருக்கும். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த புவிப்பரப்பு, இந்த மணல் பரப்பு இதெல்லாம் சிலிக்கான் இல்லாது, சாயில் இல்லாது மெர்க்குரி பரப்புகளாக இருந்தால் அந்த மெர்க்குரிங்கிறது இப்பவும் கூட அறிவியல் கண்டுபிடிக்குது. மெர்க்குரி வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள். அது முழுக்க முழுக்க ரொம்ப பிரகாசமான ஒரு எரி நட்சத்திரம் மாரி தான் இருக்கும். ஒரு எரிக்கோள்னு வைங்களேன். அந்த எரிக்கோளுக்கு உள்ள அது எப்போ கூல் ஆகுமோ அந்த டைம்ல அது பூமியிலும் பிரகாசமாகுமா. அது தங்கம், வைரம், வைடூரியங்களால் நிறைந்த ஒரு கோளை தான் மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. அந்த மெர்க்குரி பூமியில நிலப்பரப்புலையும் இருக்கு. நிறைய இடங்களில் தங்கம் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படி. அப்போ அந்த சாயில் பகுதிகளில் நம்ம அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த மெர்க்குரி சாயில் பரப்புகளை நம்ம நடக்கும்போது அதற்கான எனர்ஜி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஆனால் துவாபரயுகம் கலியுகம்னு சொல்லக்கூடிய காப்பர் ஏஜ் அயன் ஏஜில் முழுக்க முழுக்க துன்பம் நிறைந்த ஒரு சில நிலப்பரப்புகள் தான் இருக்குது. சிலிக்கான் சாயில், போடு மண்ணுன்னு சொல்லுவாங்க. களிமண்ணாக இருக்கலாம், செம்மண்ணாக இருக்கலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகள் எல்லாமே சாதாரண சிலிக்கான் மணல்களாக தான் இருக்கும்.
அப்போ இறைவன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த சத்தியுகம் திரேதாயுகம் தவிர்த்து துவாபரயுகம் கலியுகம் வரும்போது இறைவனுடைய வருகை வந்து ஒட்டுமொத்த உலகத்திலும் ஈத்தர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இறைவனுடைய எனர்ஜி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எனர்ஜி அப்படி ஆகும்போது ஃப்ளூயிட் வரும், யுரேனியம் அண்டு ரேடியோ ஆக்டிவிட்டீஸு, மோசமான பேடு மூமெண்ட்டு, பேடு கண்டென்ட்டு இதெல்லாம் உருவாகி என்ன ஆகும் அப்படின்னா நாடுகளுக்கிடையே உலக அழிவுகள் ஏற்படுத்தும். அப்போ மனித மூளையில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு ஒயிட் ஹோலாக மாறுமா. ஏன்னா சத்தியம் திரேதாயுகத்தில் ஒயிட் ஹோல் இருக்கும், துவாபரிக கலியுகத்தில் பிளாக் ஹோல் இருக்கும். இப்படி டோட்டலாக இந்த உலக அமைப்புகள் மாறும்போது ஒரு 2 விதமான ட்ரையாங்கிள் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா பேட் கண்டக்டர் அழியணும், சூப்பர் கண்டக்டர் வந்து உலகம் முழுதும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் ஈத்தர் பவர்னு சொல்கிறாங்க, ஈத்தர் எனர்ஜி. அப்போ துவாபரிக கலியுகம் வரும்போது கடைசி டைமில் இறைவன் வந்து இந்த ஞானம் கொடுக்குற டைமும் வரும்போது ஒட்டுமொத்த அந்த பெர்முசா ட்ரையாங்கிள் அண்டு பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதம் ட்ரையாங்கிள் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறது தான் அவர் கொலம்பஸ் கண்ட அந்த பழங்குடியினர் சாப்டருமே கொடுத்துருப்பேன். அவர் அந்த பழங்குடியினர் டயனா மக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெர்முடா ட்ரையாங்கிளில் வந்து அவர் என்ட்ரு ஆவார். அப்படி அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அவர் என்ட்ரு ஆகும்போது அவருடைய கேம்பஸ் ஒர்க் செய்யாமல் இருக்கும். அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெர்முடா ட்ரையாங்கிளினுடைய அமைப்பு, அதனுடைய கடல் நீர்ப்பரப்பு, அனைத்து கடல் வெளி மற்றும் வான்வெளிகள் இருக்கக்கூடிய விமானங்களை உள்ள இழுக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த இழுக்கிற அமைப்பு வந்து இந்த மகா சங்கம யுகத்தில் ஒரு மிகப்பெரிய வார் நடக்கும். அப்போ நியூக்ளியர் பாம்பு, ஹைட்ரஜன் பாம்பு, ரேடியோ ஆக்டிவிட்டி மூலமாக நான் அந்த டைனோசர் கதையெல்லாம் சொல்கிறேன். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும். இப்படிலாம் நடக்கும்போது பேட் கண்டக்டர் எல்லாமே உள்ளே இழுத்து போகக்கூடிய டைம். ஏன்னா உலகத்தினுடைய அமைப்பு பாருங்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் டிகிரி செல்சியஸில் என்ன ஆகுனா ஒட்டுமொத்த உலகமும் மெல்ட் ஆகும். அப்போ மெல்ட் ஆகும்போது மனிதன் உருவாக்கி வச்ச ஆப்ஜெக்ட்டு, அப்போ கம்ப்யூட்டர், அவனுடைய அந்த பிளாக் ஹோல் மூளை அமைப்புகள் இது எல்லாமே உள்ளே இழுக்கணும். அதை இழுக்கிறதுக்கு தான் இப்போ சொல்லக்கூடிய அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மைஸ்டியாக சொல்லப்படுது. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடந்து உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடந்து அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏற்கனவே இழுத்துருக்காது 5000 வருடங்களுக்கு முன்னாடினா உலக நாடகம் மொத்தம் 5000 வருடம். அந்த 5000 வருட கான்செப்டில் அப்படி பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ளே அந்த ஃபோர்மோசா டிராகன் ட்ரையாங்கிளுக்குள்ளே இழுத்துருக்கு. அதை தான் அவங்க இப்போ ஒரு மைஸ்டியாக எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அங்கே கேம்பஸ் வேலை செய்யாது, அங்கே பொலேரிஸ் ஸ்டார் வந்து 23.5 டிகிரியில் மாறி தான் பூமி இருக்கும். அது பொலேரிஸ் ஸ்டார், அது துருவ நட்சத்திரமாக காட்டும். அப்போ அந்த டைமில் அந்த கேம்பஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையோட தான் இதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரியுதா? இப்போ இந்த மகா சங்கம் யுகம் முடிந்து கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ் இந்த உலகத்தில் பிரகடனம் பண்ணப்படணும், உருவாக்கப்படணும். சத்தியம் திரேதாயுகம் உருவாகணும். மனிதனுடைய தாட் ப்ராசஸில் தான் சொல்கிறாங்களே, மனிதனுடைய தாட் ப்ராசஸ் தான் எல்லாத்தையுமே மேக் பண்ணுமா. இப்போ அவனுடைய தாட் ப்ராசஸ் வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது. அவனுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் மறந்து இருக்கிற டைமில் தான் இந்த அழிவுகள் தான் நடக்குது, ஃப்ளூயிட் நடக்குது. இப்போ கண்ணா பின்னான்னு எவ்வளோ அழிவுகள் இருக்குது. இதெல்லாம் அந்த புது உலகம் பிறக்கிறதுக்கு தான். அப்போ தான் அந்த 2 ட்ரையாங்கிள் ஓப்பன் ஆகி எல்லா பேட் கண்டக்டும் உள்ளே போகும். இப்படி போகும்போது தான் இந்த அழிவுகள் எல்லாமே நடக்குது. இதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவங்க எங்கள் பிரம்மகுமாரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பாய் அவங்களுடைய அமைப்பில் ஒரு வீடியோ கொடுக்கப்பட்டிருந்து பொலேரிஸ் ஸ்டார்னு சொல்லிட்டு. அப்போ 300லேருந்து 400 ஃபீட் உயரத்துக்கு, அடி உயரத்துக்கு தண்ணி வந்து கடல் பரப்பு வந்து மனிதன் இருக்கக்கூடிய குடியிருப்பு பரப்புகளில் வந்து நிரம்பும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் 100% என்னது இருக்குது உலகத்தில், தண்ணி இருக்குது. அப்போ 129% தான் நார்மல் நிலப்பரப்பு இருக்குது. அப்போ 171% கொண்ட அந்த நீர்ப்பரப்பு என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே மெல்ட் ஆகி, ஏன்னா அதில் 97-96% வந்து ஐஸ் கட்டி தான் இருக்குது. அந்த அண்டார்டிகாவெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐஸ் கட்டிகள் இருக்கும். அதெல்லாம் டோட்டலாக மெல்ட் ஆகும். ஏன்னா 10 லட்சம் டிகிரி செல்சியஸில் இந்த உலகத்தின் அமைப்பு எல்லாமே சூடாகும். நாடுகளுக்கிடையே அணுகுண்டு போர்கள், குறிப்பாக ரஷ்யா அமெரிக்காலாம் அணுகுண்டுலாம் போட்டுடுச்சுன்னா 5000 பில்லியன் கணக்கில் அவங்க வெப்பன்களை பணம் கொடுத்துலாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க, டாலர் அமைப்புகளை கொடுத்து. அப்போ அந்த அனைத்து உலக அழிவுகளும் நடக்கும்போது எல்லா ஆப்ஜெக்டும் உள்ளே போகும். அதுக்கு தான் அந்த பெர்முசா அண்டு பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து உள்பக்கம் இழுக்குதுன்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த டைமில் மகா சங்கம் யுகம் முடிந்து கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அந்த சம்பவங்கள் நடக்கும். அப்போ ஏற்கனவே சொன்னது போல் அப்போ இப்படிப்பட்ட அழிவுகள்லாம் நடக்குது அப்படின்னா பூமியிலையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அந்த நிலப்பரப்பு மற்றும் கடல் பரப்புகள் இருக்குல்ல, அது எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நிறைய பழங்குடி சம்திங்கில் உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள். அட்லாண்டிக் சிட்டி ஒன்று அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ளே மறைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் அது சம்மந்தமாக சாப்டர் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இருந்தாலும் கூட அந்த அட்லாண்டிக் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மறைந்து போன அந்த மெரியா அதனுடைய நாகரிகம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அகுன்வானா லேண்டு, பனஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லேண்டெல்லாம் உள்ள பதிஞ்சு ஒரு காலத்தில் இருந்துச்சான். அது எல்லாமே மகா சங்கமிகத்தில் இந்த அழிவுகள்லாம் நடக்கும். இறைவன் இந்த இன்னொரு 10 வருஷம் பாக்கி இருக்கு. இந்த டைம்ல இந்த நாலேஜ் இறைவன் கொடுத்து வரும்போது நாடுகளுக்கிடையே எல்லா பொருட்களும் மெல்ட் ஆகும்ல. கையோட கையா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த 13 சென்டர்ல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே ஒரு சிங்கிள் எனர்ஜி மதுபன் கனெக்ஷன்ல கீழே மெர்க்குரியெல்லாம் கன்வெர்ட் ஆகும். அப்போ அப்படி கன்வெர்ட் ஆகும்போது லேண்டு பரப்புக்குமே இங்கே வாழக்கூடிய அந்த மகா சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி பேர் சத்தியுகம் திரைத்தாயகம் வர முடியும். அப்போ அவங்க அந்த கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜுக்கு வரணும் அப்படின்னா இந்த டைம்ல மெல்ட் ஆன எல்லா பொருட்களுமே என்ன ஆகுனா வித்தியாச முறையில் ஒரு நிலப்பரப்பாக மாறும். இப்போ உலகத்தில் ஒரு உலக வரைபடம் மாரி தெரியுது. அப்போ இந்த உலக வரைபடம் வந்து ஒரு புள்ளியில் வரும். அதான் நான் சொன்னேன், இது பனகியாங்கிற ஒரு நிலப்பரப்பாக மாறிடும். அப்போ குன்வாலா லேண்டு, பனஜா, அட்லாண்டிக் சிட்டி, மோரியா இதெல்லாம் ஒரே அமைப்புகளில் வரும். அறிவியல் சொல்கிற அமைப்புகள் தான் அந்த பேர். மற்றபடி சத்தியம் திரேதாயுகத்தில் அந்த பாரதம் இந்தியாவில் அது வர்றதுனால அதுக்கு பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ராஜஸ்தானாக இருக்கலாம், இல்லைன்னா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வேதத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய டெல்லி அமைப்புகளாக இருக்கலாம். இந்தியாவில் வைக்கிற பெயர்கள் வேறு, அறிவியல் சொல்லும் பேர் தான் பனகியான்னு சொல்லி திரிவுபடுது. அப்போ இந்த பரப்புகள் எல்லாமே ஒன்று சேருதுன்னா உலகத்தினுடைய எல்லா விஷயங்களுமே ஒரே நேர்கோட்டு சென்று பஞ்சில் அமைஞ்சிரும். இப்போ அந்த 7 ஸ்டாராக இருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 108 நட்சத்திரங்களாக இருக்கலாம். இதெல்லாம் இப்போ கண்ணா பின்னான்னு மாறி போலரிஸ் ஸ்டார்லாம் மாறி இருக்கு. அப்படி இந்த நிலப்பரப்புகள் ஒன்றாகும் போது அது ஒரே நேர்கோட்டில் அமையும். அப்படி இந்த ஒரே நேர்கோட்டில் அமையும் போதுதான் உலகத்தினுடைய டைம் அமைப்புகளே மாறும். பிளானட்ரியா இருக்கலாம், அதனுடைய மூன் தொடர்பு, ஸ்டார் நட்சத்திரங்கள், இதெல்லாம் 23 பாயிண்ட் எல்லாமே சரிஞ்சுதான் இருக்கு. இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருதுன்னா உலகத்தினுடைய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசையெல்லாம் ஒரு புள்ளியில் அமையும் போது அந்த பிளானட்ரி, அந்த பிளான் சுற்றுதல், அந்த 9 கோள்கள் அதனுடைய அமைப்புகள் அப்படியே ரொம்ப ஸ்லோவாகும். அப்போ அந்த அமைப்பு அப்படியே ஸ்லோவாகுது அப்படின்னா அதில் வரக்கூடிய டைம் கணக்குகளுமே மாறும். ஏன்னா சத்தியம் திரேதாயுகத்தில் அந்த கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டைம் இருக்கும். துவாபர யுகம் கலியுகம்னு சொல்லக்கூடிய காப்பர் ஏஜ் அயன் ஏஜில் ஒரு வித்தியாசமான டைம் இருக்கும். அப்போ ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் ஏஜில் இப்படி ரொம்ப ஸ்லோவாக வரும். போலரிஸ் ஸ்டார் 0 என்ட்ரோப்பியில் வந்துடும். அது அப்படியே 0வில் வந்துடுச்சுன்னா கோல்டன் ஏஜில் 21 ஹவர்ஸ் வந்து டே ஆகவும் 21 ஹவர்ஸ் வந்து நைட் ஆகவும் இருக்கும் கோல்டன் ஏஜில். அப்போ சில்வர் ஏஜில் திரேதாயுகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா 18 ஹவர் வந்து டே ஆகவும் 18 ஹவர் வந்து நைட் ஆகவும் இருக்கும். ஏன்னா பிளானட்லாம் இருக்குல்ல, கோள்கள், அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக நகர ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப ஸ்பீடு கண்டக்ஷனில் போயிட்டு இருக்கு. இவ்வளோ ஸ்பீடாலாம் போயிட்டு இருக்குதுன்னா டப்புன்னு வெடிச்சு சதறிடும். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் மெல்ட் ஆகும்போது ஒரு நேர்கோட்டுக்கு வரும். அப்போ துவாபர யுகம் ஆகிய காப்பர் ஏஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வந்து டே ஆகவும் 15 மணி நேரம் வந்து நைட் ஆகவும் இருக்கும். இப்போ அயன் ஏஜில் கலியுகத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னா 12 ஹவர் நைட்டும் 12 ஹவர் வந்து டே ஆகவும் இருக்கும். அப்போ இந்த மகா சங்கம் யுகத்தில் வரும்போது இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் என்னவா இருக்கும்னா 9 ஹவர்ஸ் வந்து டே ஆகவும் 9 ஹவர்ஸ் வந்து நைட் ஆகவும் இருக்கும். அப்போ இப்படி 4 யுகங்கள் கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், அயன் ஏஜில் டிஃப்ரெண்டான டைம் கண்டினியூண்டும் வருது. அப்போ இப்படி வரும்போது உண்மையிலே இனி வரக்கூடிய அப்கமிங்கில் 9 ஹவர்ஸ் டே 9 ஹவர்ஸ் நைட்டு வருமா அப்படின்னா வந்திருக்கு. டிசம்பர் 21, 2004 போன வருஷம் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்னன்னா 8 ஹவர்ஸ் டே 16 ஹவர்ஸ் நைட்டு வந்திருக்கு. அப்போ அதில் ஒரு சில ப்ராசஸ் அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க, அதை வேணால் இன்னொரு வீடியோவில் வேணால் கொடுப்போம். அப்போ 8 ஹவர் டே 16 ஹவர்ஸ் வந்து நைட்டாகவும் கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ அதில் ரொம்ப வேகமாக என்ன செஞ்சுருக்கு, டே வந்து சுற்றி இருக்கு. அப்போ ரொம்ப ஸ்லோவாகிருக்கு நைட்டு. அப்போ இது என்ன ப்ராசஸ்ங்கிறதும் பார்க்கலாம். அப்போ போன வருஷமே அதே சம்பவங்கள் நடந்தது. அப்போ இனி உள்ள அப்கமிங் டேஸில் இன்னும் ரொம்ப வேகமாக தான்
பிளானட்ரி எல்லா அமைப்புகளுமே சுற்றும். அந்த டைம்ல சூப்பர்னோவா நடக்கும், பிக் பேங் தியரி நடக்கும். நான் சொன்னது போல பிக் பேங் வான்வெளியில இருக்கிற பிளாக் ஹோல் எல்லாமே என்ன ஆயிரும்னா அதனுடைய எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதனுடைய கேலக்சி அமைப்பு யூனிவர்ஸ், அந்த கேலக்சி அமைப்புகள் அப்படியே ஸ்லோவாக ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும்போது தான் இங்க இருக்கக்கூடிய பிளானட் அமைப்புகள் அப்படியே ஸ்லோவாகும். பிளானட் அமைப்புகள் அதனுடைய கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னா டோட்டலா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ரொம்ப ஸ்லோவான டைம் தான் காட்டும். அப்படிதான் இங்க சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரிக, கலியுகம்னு சொல்லி 4 யுகங்கள்ல அந்த டைம் அமைப்புகள் காட்டுறாங்க. அப்போ நமக்குமே ஒரு கேள்வி ஏற்படும், டைனோசர் இந்த பூமிக்கு வருமா அப்படின்னா வரும். இப்போ சொல்லக்கூடிய அந்த கார்பன் டேட்டிங்கு, ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங்கு, இந்த மெத்தடில் பல்வேறு அமைப்புகளில் சுழற்சிகள் நடக்கும். அந்த ஒட்டுமொத்த உலகமும் அறிவியல் அமைப்புகளில் வந்ததுனால இப்படிப்பட்ட டைனோசர் என்ட்ராகும் பூமிக்கு. அது மேபி அந்த அண்டார்டிகா அப்படிப்பட்ட நிலப்பரப்புகளில் அது கொஞ்ச நாள் இந்த பூமிக்கு இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் அது வரும். அதுக்கப்புறம் அதற்கான அழிவுகளும் வரும். அதான் நிறைய இடங்களில் கார்பன் டேட்டிங் ஏஜ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, கார்பன் வயதை வச்சு இந்தந்த இடங்கள்ல டைனோசர்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய இடங்களில் டைனோசர் கண்டுபிடிக்கிறதா சொன்னதெல்லாம் ரியல் டைனோசர் கண்டுபிடிச்சதான். அது இந்த கார்பன் டேட்டிங் ஏஜ் மூலமாக வரும். ஆனால் மனிதன் இருக்கக்கூடிய குடியிருப்பு அமைப்புகள் அது வராது. ஏன்னா உலக நாடகம் 5000 வருஷத்துல டைனோசர் மக்களை கடித்து கொதறியது போலலாம் ரெக்கார்ட்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த மூன், அதனுடைய பிளானட்டு, அதன் பிறகு ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரே என்ட்ரோபி ஜீரோவில் மூவ் ஆகும். போல் ஸ்டார் இருக்குல்ல, அதுவுமே பழையபடி அதே ஜீரோவில் நார்த் போல கரெக்டாக காட்டும். உலகத்தின் டோட்டல் அமைப்புகளுமே அப்படியே மாறி உலகத்தினுடைய கிராவிட்டி சென்டர் அமைப்பு ஒரு மெர்க்குரியாக கன்வெர்ட் ஆகி இப்போ இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தான் மவுண்ட் அபு சம்திங் கீழே மெர்க்குரி டிரான்ஸ்மிட் ஆகிரும். கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், அயன் ஏஜில் அந்த கடைசியில் அந்த மகா சங்கம் யுகம் கான்ஃபிடன்ஸ் ஏஜ் அயன் ஏஜ் டு கோல்டன் ஏஜாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இப்படி மாறும்போது டோட்டல் அமைப்புகளுமே டோட்டலாக மாறி அதன் பிறகு எல்லா ஆத்மாக்களுமே ஒயிட் ஹோல் வழியாக டிரான்ஸ்மிட் நடந்து இறைவன் இருக்கக்கூடிய பரந்தாம யுகத்துக்கு போயிருவாங்க. அப்போ மனிதன் மூலையில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் அனைத்துமே உள்வாங்கி எடுத்து வெளி பக்கமாக அது ஒரு வார்ம் ஹோல் வழியாக வெளியிடும். அது ஒயிட் ஹோலாக கன்வெர்ட் ஆகும். எல்லா சோல்ஸுமே இறைவன் கிட்ட போகிற அந்த நிலைதான். அப்போ இந்த மகா சங்கம் யுகத்துல கான்ஃபிடன்ஸ் ஏஜ்ல நடக்கிறது தான் பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. அது உள்ள இழுக்கிற அமைப்புகள்லாம் இந்த கலியுகத்தின் இறுதியில ஒரு மிகப்பெரிய விநாசங்கள் நடக்கும். ஒட்டுமொத்த மனித படைப்புகள், டெக்னாலஜி எல்லாமே அழிந்து அது உள்ள கொண்டு போறதுக்கு தான் 2 சென்டர் அக்கு பஞ்சரை காட்டியிருப்பாங்க. ஃபார்மோசா ட்ரையாங்கிள், டிராகன் ட்ரையாங்கிள், பெர்முடா ட்ரையாங்கிள் 2 வழியுமே கரெக்டா அந்த புவியினுடைய அந்த சென்ட்ரு பகுதியில் அமையும். இப்படி அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள உள்ள இழுக்கப்பட்ட ரகசியங்களை தான் அந்த கேம்பஸ், பொலரிஸ் ஸ்டாரு, அவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்ட மைஸ்ட்ரி, அந்த இடத்துல ஏன் காம்பஸ் தடம் மாறுது, அதனுடைய சூழ்நிலையை அது ஏன் மாற்றி அமைக்குது, அது ஏன் நார்த்து போல காட்டுது, மேக்னெட்டிக் நார்த்து போல தானே உலகம் இயங்கும், அது நார்த்து போலே கிடையாது. அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு காட்டி இருக்குது. அப்போ அந்த டைம்ல ஒரு வெளிச்சமானது, ஒரு லைட் ஒரு கரையோரமாக ஒதுங்கியது. அந்த டைம்ல அவர் உட்கார்ந்து யோசிக்கும் போது அவர் புத்தியில உதித்தது, அப்படி சொல்லிட்டு நிறைய கதை அமைப்புகள் வரும். அப்போ இந்த மகா சங்கம் யுகத்துல டோட்டலாக ஒட்டுமொத்த உலகமும் மெல்ட் ஆகி அந்த நிலப்பரப்புக்கு தண்ணீர் அனைத்துமே சேர்ற அந்த சம்பவங்களை தான் பெர்முடா அந்த ட்ரையாங்கிள் உள்ள இழுக்க காரணம். அப்போ உண்மையிலே பெர்முடா ட்ரையாங்கிள் உள்ள இழுக்குமானா இனி உள்ள காலங்களில் இழுக்கிறதுக்கு அங்க பிளாக் ஹோல்லாம் நிறைஞ்சிருக்கு. பேட் கண்டக்டரு, பேட் ஐடியாக்கள் எல்லாமே உள்ள போயிடும். அது உள்ள மறைக்கிறதுக்கு தான் இப்போ அதுக்கான சிம்டம் காட்டுறது. சரி, அப்போ தண்ணீர் உள்ள போகாது. தண்ணீர் உள்ள போய் வெளியே வர்ற சம்திங்ல அந்த பேட் கண்டக்டர்ஸ் மட்டும் மோசமான விஷயங்கள், மனிதன் உருவாக்கி வைத்த ஆப்ஜெக்ட் எல்லாம் உள்ள போகுங்கிறது தான் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு மைஸ்ட்ரி மாதிரி காட்டுறது. அது இந்த மைஸ்ட்ரியோட கனெக்ட் பண்றது. அப்போ நம்ம கொலம்பஸ் கையில் இருக்கக்கூடிய கேம்பஸ் காட்டிய ரகசியங்கள், சீக்ரெட் எல்லாம் இதில் தான் முடியுது. அப்போ அவருக்கு நார்த்து போல் கட்டுறது, அதுக்குள்ளே எல்லாமே இழுக்கும் போது ஒட்டுமொத்த உலகமே ஒரு லெவல் ஆகும் மூமெண்ட். அது பிறகு அயன்ல இருந்து கோல்டன் ஏஜை கன்வெர்ட் ஆகி கிருஷ்ணா ராதை மூலமாக புது உலகம் ப்ராசஸ் ஆகும். போல் ஸ்டாரு என்ட்ரோபி ஜீரோவில் வந்துடும். எல்லாமே மறுபடியும் மூவ் ஆகி பழைய நிலைக்கே வந்துடும். பிரகாசமாக இந்த உலகம் அமையும். இதுதான் இந்த வீடியோவுக்கு சொல்லப்பட்ட பதிவுகள். இது நம்ம பெர்முடா ட்ரையாங்கிளுடைய பார்ட் 2 வீடியோவாக கொடுத்தாச்சு. சீக்கிரம் பார்ட் 3 கொடுப்போம்.
உங்களுக்கு எதுவும் டவுட்னா திரும்ப இந்த ரிப்பீட்டட் இந்த வீடியோ பாருங்கள். நான் இது ஒரு கொலாப்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன். இது ஒரு கதைக்களமாக ஸ்டோரி லைனாக வந்தால் கொடுத்துடலாம். சயின்ஸ் எவிடன்ஸு சயின்ஸ் ப்ரூஃபை வச்சு கொடுக்கறனால நானுமே கொஞ்சம் குழப்பம் அடைந்தது போல் எனக்கு தெரியுது. திரும்ப இந்த வீடியோவை நீங்கள் ரிப்பீட்டட் பாருங்கள். இல்லை நம்ம பிரதர் ஜெகதீஷ் பாய் அவங்களுடைய வீடியோ அவங்க புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு அவங்க புத்தகத்தை வச்சு ஒரு அறிவியல் எவிடன்ஸ் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பொலேரி ஸ்டாருங்கிற நேமில் வரும். அது வேணாலும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அதுலேயுமே இந்த முழு டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த அவங்க பொலேரி ஸ்டார் பிரம்மாஸ்ட்ரா டிரான்ஸ்மிஷன் அப்படி ஏதோ ஒன்று ஒரு நேமில் டைட்டிலில் கொடுத்துருப்பாரு. அதை நம்ம கொஞ்சம் தமிழ் வெர்ஷனுக்கும் நம்ம அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு பார்ட் 1, இது பார்ட் 2, இனி அடுத்த பார்ட் 3 வரும். மொத்தம் 10 பார்ட் சொல்லியிருந்தேன். எல்லாமே ஒரே கோஆர்டினேஷனில் தான் வரும். அப்போ பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள உள்ள இழுக்குதுன்னா இனிதான் இழுக்க போகும். அப்போ இது வரைக்கும் இப்போ அது இழுக்குதுன்னா இழுக்காது. டோட்டல் உலகம் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகணும். உலகம் மெல்ட் ஆகி அங்கே அந்த பக்கத்தில் இருக்கிற கடல் பரப்புகள் முழுக்க இப்போ அப்படி விரிஞ்சு கிடக்கிற நிலப்பரப்புகளோட சேர்த்து எல்லாமே ஒன்று கூடி பனகியாங்கிற ஒரு தீவாக மாறும். அங்கு கோல்டன் ஏஜ் இருக்கும். இவங்க வச்சது பனகியா, மற்றும் பிரம்மகுமாரிகள் வச்சது அமைப்பு வேற, டெல்லிங்கிற பேர்லாம் வரும். நீங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போகணும்னா ஈஸியாக போய் நீங்கள் நாலேஜ் அடைஞ்சிக்குங்க. அப்படி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருப்பீங்களே, இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தில் தான் முழு விஷயங்கள் இருக்குது. உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் பிரம்மகுமாரி சென்ட்ரல் லொக்கேட்டர்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் சர்ச் பண்ணும்போது லேசாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் லொக்கேட்டர் காட்டும். அந்த சென்ட்ரல் லொக்கேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகளுடைய அந்த 160 நாடுகளுடைய லிஸ்ட் வரும். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை லைட்டாக அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா 160 நாட்டினுடைய லிஸ்ட்டில் வரும். நீங்கள் பாரதம் இருந்தால் பாரதம், இல்லை இந்தியாவுக்கு வெளியே வேறு எதுவும் டபுள் ஃபாரினராக இருந்தீங்கன்னா முழு விஷயங்களுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டினுடைய இது முழுக்க ஃப்ரீ தான், பணம் எதுவும் கிடையாது. இலவசமாக உங்களுக்கு இந்த நாலேஜ்லாம் கொடுப்பாங்க. இது போல் ஒருத்தங்க பிக் பேங் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த 10 வீடியோ பார்ட்டு கொடுத்துட்டு பிக் பேங் சம்மந்தமாக ஒயிட் கோல், வார்ம் கோல், பிளாக் கோல், பிக் பேங்னு சொல்லிட்டு ஒரு தியரி கொடுப்போம். சரியா? அப்போ நீங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு உங்களுடைய எல்லா டவுட்டுமே அவங்க கிளியர் பண்ணுவாங்க. முற்றிலும் ஃப்ரீ தான், பணம் கிடையாது. 160 நாட்டில் இருக்குது. நீங்கள் எந்த இடம் இருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். முழு டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழிக்கு அங்கே ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பாங்க. 7 நாள் ஃப்ரீ ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. முழுக்க ஃப்ரீ தான். நீங்கள் டைரெக்டாக சென்டரில் போய் நன்மை அடைந்து கொள்ளுங்கள். இதே போல் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல் நம்ம இன்னொரு வீடியோ பதிவில் இதே போல் ஒரு சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓம் சாந்தி.